தடைகள் அனைத்தையும் தீர்க்கும் கணபதி ஹோமம் வீடு கட்டி எத்தனை வருடத்திற்குள் செய்தால் மிகப்பெரிய பலன் தெரியுமா? புது வீடு கட்டி குடிபோன பிறகும் ஏதோ மனசுக்கு சரியில்லாத உணர்வு, செலவுகள் அதிகரிப்பு, வேலை தொழில தடைகள், குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள், இதெல்லாம் தொடர்ந்தா பலர் கணபதி ஹோமத்தை நினைக்கிறாங்க. வீடு கட்டி குடிபோன முதல் 1 முதல் 3 ஆண்டுகளுக்குள்ள கணபதி ஹோமம் செய்தா அதுக்கான பலன் தெளிவா தெரியும்னு சொல்லப்படுது. குறிப்பா குடிபோகும் நேரத்துல செய்ய முடியலன்னாலும் ஆரம்ப ஆண்டுகள்ல செய்தா வீட்டுக்குள்ள நல்ல ஓட்டம் உருவாகும். வாழ்க்கையில் உழைப்பு இருக்குது, ஆனால் பலன் கிடைக்க மாட்டேங்குது. வேலை, தொழில், திருமணம், பணம் எல்லாமே தடை தாமதம்னு போய்கிட்டே இருக்குன்னு பலர் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பல குடும்பங்கள் ஆன்மீக நம்பிக்கையோடு கணபதி ஹோமத்தை நடத்துறாங்க. தடைகளை நீக்கும் தெய்வம்னு விநாயகரை முதல்ல நினைக்கக்கூடிய வழக்கம் இருப்பதால இந்த ஹோமத்துக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பொதுவா கணபதி ஹோமம் வருடத்துக்கு ஒரு முறை செய்தாலே போதும்னு ஆன்மீக வல்லுநர்கள் சொல்றாங்க. குறிப்பா விநாயகர் சதுர்த்தி, மாத பிறப்பு நாட்கள், நல்ல முகூர்த்த நாட்கள்ல செய்தா நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போற நேரம், புதிய தொழில் தொடங்குறது, வேலை மாற்றம், வீடு வாங்குறது, திருமணம், இப்படிப்பட்ட நேரத்துக்கு முன்னாடி ஹோமம் செய்வது நல்ல தொடக்கமா பார்க்கப்படுகிறது. சிலருக்கு தொடர்ந்து காரியங்கள் தடைப்பட்டு வந்தா ஒரே வருடம் போதாதுன்னு தோணும். அப்படிப்பட்டவர்கள் 2 அல்லது 3 வருடத்திற்கு ஒரு முறை கணபதி ஹோமம் செய்தாலும் போதுமானது. அடிக்கடி செய்யணும்னு அவசியமில்லை. முக்கியம் எண்ணமும் நம்பிக்கையும் தான். மனசு முழுசா ஈடுபாட்டுடன் செய்தாலே அதற்கான மன நிம்மதி கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. கணபதி ஹோமத்தின் முக்கிய பலன் என்னன்னா, முதல்ல மனசு லேசாகும். எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் குழப்பம், பயம், பதற்றம் மெதுவா குறையும். எதையும் நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கிற மனநிலை உருவாகும். எல்லாமே ஏன் நமக்கே இப்படின்னு தோணும் எண்ணம் குறைய ஆரம்பிக்கும். இதுவே வாழ்க்கையில் பெரிய மாற்றத்திற்கு முதல் படியாக அமைகிறது. வீட்ல தொடர்ந்து சின்ன சின்ன சண்டை, மனக்கசப்பு, பேசாம இருக்கிற நிலை இருந்தா ஹோமத்துக்கு பிறகு அந்த சூழ்நிலை மெதுவா மாறும்னு பலர் அனுபவத்துல சொல்றாங்க. வீட்ல ஒரு அமைதி, ஒற்றுமை உருவாகும். குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். பெரியவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். வீட்டுக்குள்ள நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கு. தொழில், பண விஷயங்கள்ல சிக்கல் இருக்கிறவர்களும் கணபதி ஹோமத்தை நம்புறாங்க. முதலீடு செய்த பணம் திரும்ப வராம இருந்தா, வருமானம் நிலைக்காம இருந்தா, தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருந்தா, இவையெல்லாம் மெதுவா கட்டுக்குள்ள வரும் என்பதுதான் நம்பிக்கை. பணம் வருது ஆனா கையில தங்கல அப்படின்னு சொல்றவங்க பலருக்கு இந்த ஹோமம் மனதளவில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குது.